வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. ஒரு சின்ன வீடியோ தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு ரோனி கோலிமன், ஒரு பில் ஹீத் இருக்கார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 8 லட்சத்துக்கு மேலே யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஏன்னா இங்கே ரியல்கெல்லாம் வந்து உண்மைக்கு இங்கே வந்து மதிப்பே கிடையாது. பொய்யான பிம்பத்துக்கு தான் மதிப்பு. ஸ்டெராய்டு போட்டு இவ்வளோ ஒரு கையை வச்சுட்டு இருந்தால் அது ஓகே, அது பாடி. அப்படி தண்ணி குடிக்காட்டா என்ன ஆகும்? கிட்னி சட்னி ஆகும். கிரியேட்டின் இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்றவங்க இதையும் சொல்லணும்ல. கிரியேட்டினுக்கு வந்து அது வந்து எப்படி ஒரு விதை போட்டால் அது முளைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி வேணும், இவ்வளோ உரம் வேணும்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இந்த கிரியேட்டின்ங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள போய் வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? எக்கச்சக்கமான தண்ணி. கண்டி நேச்சுரலாக பண்ணுங்க, நல்லா இருங்கன்னு சொன்னால் அது அவனுக்கு மதிப்பு இல்லை. நான் வந்து வன்மத்தில் பேசுகிறதுனால நினைக்காதீங்க. இது வந்து அவருடைய ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன சொல்கிறாருன்னா, கிரியேட்டின் எடுத்தால் கிட்னி சட்னி ஆயிருமா. அவங்க விருப்பம்னு சொல்கிறாங்க. இது எடுக்கிறது எடுக்காது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டின் எடுத்தால் கிட்னி சட்னி ஆயிரும்னா, இந்த புதுசாக வர பசங்க என்ன நினைப்பாங்க? நண்பர்களே, நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்தினர், பண வசதி இல்லாதவங்க, பொருளாதார அடிப்படையில் கொஞ்சம் கீழே இருக்கவங்க, அவங்களுக்கு என்ன கிரியேட்டின் தான் சப்ளிமெண்ட்டு. நீங்கள் ஒரு 83 கிராம் சர்விங்கில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 3 மாதம் வரும். கிரியேட்டின் வந்து ஒரு அருமையான சப்ளிமெண்ட்டு. அதில் மித்தோனின், ஆர்ஜினின், கிளைசின்னு 3 அமைனோஸ் இருக்குது. இதை வந்து அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? சால்ட்டுங்கிறாரு. அந்த சால்ட்டை எப்படி ஒப்பிடுறாருன்னா, இந்த இவ்வளோண்டு சால்ட்டு போடுறோம், உடம்பு பெருசாகுது. அப்போ ஸ்டெராய்டும் அதே மாதிரி தானே. அப்போ ஸ்டெராய்டு இதுவும் ஒன்று தானே. கிரியேட்டினை ஸ்டெராய்டு கூட கம்பேர் பண்ணுறாருங்க நண்பர்களே. அதாவது லிவர், பேங்க்ரியாஸ், கிட்னி இதிலெல்லாம் வந்து நமக்கு வந்து கிரியேட்டின் உற்பத்தி ஆகும். ஆனால் அது வந்து நம்ம உடம்புக்கு போதுமான பத்தாது. சரிங்களா? கிரியேட்டின் வந்து ரெட் மீட்டில் நிறையா இருக்குது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 1 கிலோ மாட்டுக்கறி சாப்பிட்ற பாடி பில்டர் இருக்காங்க. அவங்க கிரியேட்டினுக்கோசரம் சாப்பிட்றாங்க. அந்த கறியை சாப்பிட்ணுங்கிறதுக்கு இல்லை, அந்த கறியில் கிரியேட்டின் கிடைக்கிது, உடம்புக்கு தேவைங்கிறதுக்காக சாப்பிட்றாங்க. அதில் அவ்வளோ கிரியேட்டின் இருக்குது. பன்றி இறைச்சியில் கிரியேட்டின் இருக்குது, புரத காய்கறிகள் இருக்குது. ஆனால் அது ரொம்ப சொற்பமாக இருக்குது. இந்த ஆள் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? கிட்னி சட்னி ஆயிரும்னா, அப்போது இந்த 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 சப்ளிமெண்ட் வாங்கி உடம்பு, நண்பர்களே, இந்த உடம்பை வந்துட்டு நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் தேவை. சும்மா ஜிம்முக்கு போயிட்டு பண்ணிகிட்டே இருந்தால் பத்தாது. நீங்கள் எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே எடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து ஜிம்முக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 1/2 இன்ச்சு ஏறதுக்கு எங்களுக்குலாம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் நண்பர்களே. நேச்சுரல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். நீங்கள் நேச்சுரலாக இந்த வயிற்றை குறைக்கிறதுங்கிறது முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த ஃபஸ்ட்டு 2வது கீழெல்லாம் குறைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னோடய ஃபோட்டோஸே பாருங்களேன், இங்கே மட்டும்தான் இருக்கும். கீழே குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய பிரதான உணவே வந்து அரிசி. சரிங்களா? இவர் வந்து இந்த மாதிரி முன்னுக்கு பின்னான முரணான காரியங்களை சொல்லும்போது வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தினருக்கு எவ்வளோ ஒரு இது. அவன் ஏன் ஜிம்முக்கு வருவான்? இப்போ நான் இங்கே வட இந்தியாவில் இருக்கேன், தமிழ்நாட்டிலேருந்து பசங்க வருவாங்க. நான் டூரிஸ்ட் லைனில் இருக்கேன்னு வைங்களேன். டூரிஸ்ட் லைனில் தான் இருக்கேன். இப்போ புதுசாக வந்து 1 வருஷம் ஆகுது. அப்போ நம்ம ஊர்லேருந்து பசங்க சுற்றி பார்க்க வரும்போது இந்த ஜிம்மை பற்றி கேட்டால் ஒருத்தனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நண்பர்களே. என்ன ஜிம்மு அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம சவுத்தோட ஒப்பிடும்போது நார்த் இந்தியாவில் நான் இருக்கிற நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். நான் இருக்க சின்ன ஒரு வில்லேஜ் பகுதி தான். 18 ஜிம் இருக்குது. அந்த 18 ஜிம்லேயும் 100 பேர் குறையாமல் வருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டெராய்டு போட்டு இவ்வளோ பெரிய கையை வச்சுட்டு இருக்கீங்க. இங்கே கைனோவெல்லாம் தெரியுது. ஏன் நீங்கள் சொல்லாமே ஸ்டெராய்டு எந்த தம்பிக்கெலாம் யாரும் எடுக்காதீங்க, ஸ்டெராய்டு இத்தனை பிரச்சனை இருக்குன்னு. நான் ஸ்டெராய்டு எடுத்தேன், உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறீங்களா? மற்றவனுக்கும் ஒரு சொல்ல வேண்டியது தானே. இப்போ நீங்கள் அந்த மல்டி விட்டமினுக்கு வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க, சப்ளிமெண்ட்டுக்கு பண்ணுறீங்க. ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் விடுங்க, அது டைட்ரி சப்ளிமெண்ட். ஆனால் அந்த மல்டி விட்டமின்லாம் ஏதோ இருக்குன்னாங்க, கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னாங்க. இவங்க சொல்கிற கம்பெனி, சில நல்ல கம்பெனியெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல குறிப்பாக சொல்கிறேன், நான் எல்லா மல்டி விட்டமினும் வந்து கெட்டதில்லை. லாப நோக்கத்துக்காக சிலதெல்லாம் இது பண்ணுறாங்க சில கம்பெனிகள். அதுக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா பணம் கொடுக்குறான்ல. எனர்ஜி இல்லையா, அது இல்லையா அப்படின்ட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்கள, அப்போ இதை எடுத்துக்குங்கிறீங்கள. ஏன் அதில் இருக்கிற தீமை சொல்கிறது தானே. அது என்ன கிரியேட்டினில் மட்டும் வந்து சொல்கிறீங்க? இப்போ கிரியேட்டினுக்கு ஒரு நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன் நண்பர்களே. கிரியேட்டின் வந்து எந்த விதத்திலும் டேமேஜ் கிடையாது, கிட்னியை டேமேஜ் பண்ணாது. ஏற்கனவே உங்களுக்கு கிட்னி ஏதாவது பிரச்சனை இருந்து அதுக்கு டாக்டருடைய பரிந்துரை பேரில் தான் நீங்கள் எடுக்கணும். அப்படி பிரச்சனை இருந்து நீங்கள் கிரியேட்டின் எடுத்தீங்கன்னா கிட்னியில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் கிரியேட்டின் எடுக்கலாம். இன்னொரு தகவலையும் நான் சொல்லிக்கிறேன். இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு எந்த ஸ்டடியுமே சொல்லலை. கிரியேட்டின் எடுத்தால் நீங்கள் நார்மலாக குடிக்கிற நண்பர்களே வாழ்கிறதுக்கு டெய்லியுமே 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அந்த 3 லிட்டர் தண்ணியே போதும்.
இப்போ வெயில் காலம் ஆயிருக்குல்ல, இன்னும் 1/2 லிட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கணும், 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா எடுப்பீங்க, ஜூஸ் குடிப்பீங்க, இளநீர் குடிப்பீங்க. ஏன் இதெல்லாம் பத்தாதா? அதுக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கேட்டாக. என்னங்க அது, என்ன அது அமீனோ, அதனுடைய என்ன கிரியேட்டின் என்ன, அதுக்கு என்ன ஸ்டடி, சும்மா வந்து லூசுத்தனமாக வந்து எல்லாம் பேசக்கூடாது. இதை பார்க்குற பசங்க வந்து என்ன நினைப்பாங்க, ஓ இதுக்கு கிரியேட்டின் எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிரும், மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிருமா. அப்புறம் அவன் எப்படி ஜிம்முக்கு அவனுக்கு ஆசை வரும், எப்படி அவன் வந்து பயிற்சி பண்ணுவான்? நண்பரே, உங்கள் உடம்புக்காக நீங்கள் 20 நிமிஷம் டெய்லியும் செலவழிக்கணும். அப்போ தான் நோய் இல்லாமல் வாழ முடியும். இவ்வளோ பெரிய ஊசி குத்திட்டு இவ்வளோ பெரிய கையை வைக்கிறது மேட்ரு கிடையாது. 20 நிமிஷம் உங்கள் உடம்புக்காக நீங்கள் செலவு பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வாழ்கிற சூழ்நிலை அந்த மாதிரி. நமக்கு கிடைக்கிற சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடையாது. முதல்ல 40-50 வயசில் வந்துட்டு இருந்த 50-60-70 வயசுல இருந்த அந்த சுகரெல்லாம் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கு வருது. என்ன காரணம்? உடல் ஆக்டிவிட்டிஸ், உடல் உழைப்பு தேவை. சும்மா ஊசி போட்டு வந்துட்டு இப்படி அதெல்லாம் வேஸ்ட்டு, ஃபேக் பாடிங்க நண்பர்களே. நான் ஸ்டெராய்டு எடுக்கிறவங்கள தப்பாக சொல்லலை. ஸ்டெராய்டு எடுத்து ப்ரொஃபஷனலாக பாடி பில்டிங் போகிறவங்க எல்லாம் தெரிஞ்சு போவாங்க. கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். மரணம் வந்தால் நோ ப்ராப்ளம். அரவிந்த் சார் எடுத்துக்கோங்க, அரவிந்த் பாட்டேக்காரை எடுங்க, டெல்டா திலீப் எடுங்க. அவங்ககிட்டலாம் என்ன நாலேஜ் கம்மி, அட்டகாசமான. ஏன் மணி அண்ணன், அவரை விட யாருங்க தமிழ்நாட்டில்? என்ன அவங்ககிட்டலாம் என்ன, நான் போய் கேட்டு பாருங்கள், எங்கே தொட்டாலும் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அவர் உடம்புல நீங்கள் எங்கே போய் இது பண்ணாலும் பாடி பில்டிங் பற்றி புட்டு வைப்பார். 14-15 வயசுலேருந்து அடிக்கிறாரு மணி அண்ணன். வந்துட்டு சும்மா இப்படி பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு சும்மா ஷார்ட் வீடியோ போட்டு சும்மா பந்தா பண்ணிவிட்டு இங்கே சீரியல் பல்ப் மாதிரி இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன் அதை பற்றி சொல்ல? ஸ்டெராய்டு எடுக்காத, தப்பு, உடம்புக்கு கேடு, அதை பற்றி சொல்லு. இந்த நான் மல்டிவிட்டமின் சொல்கிறேன், அதில் இதில் பிரச்சனை இருக்குது, இந்த மல்டிவிட்டமின் அது கம்பெனிக்காரன் காசு கொடுத்தா உடனே வந்துடுறது. மல்டிவிட்டமின் எடுக்கிறதுனால இவ்வளோ பெரிய கை வராது, சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால இவ்வளோ பெரிய கை வராது, கிரியேட்டின் எடுக்கிறதுனால இவ்வளோ பெரிய கை வராது நண்பர்களே. ஸ்டெராய்டு போட்டால் மட்டும்தான் வரும். புரியுதா? நான் வந்து ஒரு பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தான். கோவம், செம்ம கோவம் எனக்கு. அதனால தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். பாருங்கள், வேர்க்க பண்ணுறேன். அந்த பையன் வந்து நான் அது எடுக்கிறேன், நான் இது எடுக்கிறேன், காலையில் அங்கே போனேன், இங்கே போனேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அப்படி வந்து போசிங்கெல்லாம் அப்படி போட்டார். மேன் ஃபிசிக் போசிங். நான் சொன்னேன், தம்பி ஸ்டெராய்டும் சேர்ந்து எடுக்கிறேன்னு போட்டுடலாமாய்ப்பா அப்படின்னா. நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, பசங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஜிம்முக்கு போனாலே உடம்பு வந்துடும் நினைக்கிறாங்க. அந்த லெவலில் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு பசங்கள்லாம் இருக்காங்க சவுத்தில். அப்போ உடனே அவர் வந்து சரிடா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணான். ஒன்று, நம்ம ஒருத்தர் மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு முன்னாடி போய் அவன் ப்ரொஃபைல் என்ன, அவன் யார் என்னன்னு பார்க்கணும். உடனே வந்து சரிடா என்னன்னா, அப்புறம் நமக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னா அப்புறம் நம்ம இது கொடுக்கணும். தம்பி இப்படி போட்டிங்கன்னா செத்துருவடா அப்படின்னு நான் போட்டேன். ஸ்டெராய்டு எடுத்தீங்கன்னா செத்துருவேன் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அப்புறம் அழுது மாதிரி அந்த தம்பி போட்டிருக்காரு. எத்தனை பேர் சாகுறாங்க தெரியுமா நண்பர்களே? சந்துக்கு வீதிக்கு சாகுறாங்க, தெரியாது. நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன். பெரிய பாடி பில்டரா எல்லாத்துக்கும் தெரியுமா? அவர் இறந்தா மட்டும்தான் தெரியும். நான் ஜிம்முக்கு போகிறேன், போய் ஜிம்முக்குள்ளே போகிறேன், எல்லாம் பசங்க பேசிட்டு ஐயோ அவருக்கா அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சானாங்க. நான் போய் என்ன அப்படின்னு கேட்டேன், அவர் இறந்துட்டார் அப்படின்னு. ஒன்று, அந்த ஜிம்முக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்ப போயிருந்தேன்னா அந்த இறந்த செய்தி எனக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லை ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பேசினவங்கெல்லாம் அவங்கவுங்க ஒர்க் அவுட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுனால இப்படி ஒரு பாடி பில்டர் இறந்தாருன்னு தெரியும். இந்த மாதிரி எத்தனை தகவல்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்சு தெரியாமல், எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. இல்லை காரணம் என்ன? ஸ்டெராய்டு தான். அன்றைக்கெல்லாம் வந்து பண்ண பாடி பில்டர்களால் இன்றைக்கி வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். ரோனி கோலிமன்னால நடக்க முடியுதா? ஃப்ளெக்ஸிபிளில் இருக்க ஒரு கால் இல்லைங்க, ஒரு கால் கிடையாது, ரைட் சைடு கால் முட்டி கீழே கிடையாது, இருதயம் வீங்கி நெஞ்சு வீங்கி ஸ்டெராய்டு டெத்துன்னு போட்டால் அது கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க செத்தவங்க. அதை பற்றியெல்லாம் சொல்கிறது இல்லை. ஏப்பா ஸ்டெராய்டு இருக்காதீங்கப்பா, அதெல்லாம் மோசம், அது இதெல்லாம் சொல்கிறது இல்லை. கிரியேட்டினுக்கு வந்துட்டார். நம்மளை மாதிரி பொருளாதார அடிப்படையில் பின்தங்கினவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது கிரியேட்டின் தான். நீங்கள் கிரியேட்டின் எடுத்தால் பாடி டெவலப் பண்ணலாம். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் தயவுசெய்து போய் பாருங்கள். நான் கிரியேட்டின் எடுக்கிறதுக்கு முன்னாடி, கிரியேட்டின் எடுத்ததுக்கப்புறம். டயட்ரி சப்ளிமெண்ட்டுங்க கிரியேட்டின். கிட்னி எல்லாம் சட்டினி எல்லாம் ஆகாது. இந்த மாதிரி யூஸ்லெஸ் பீப்புள் வந்து உங்களை வந்து திசை திருப்புனா தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் அதை கேட்டு நீங்கள் நம்பிடாதீங்க. பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் எவ்வளோ மோசம் தெரியுமா? அதை வந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் போய் கண்ணை மூடிட்டு வாங்கி குடிக்கிறோம். ப்ரோட்டீன் எக்ஸ் வந்து குடித்தா கேன்சர் வரும்னு இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்டுக்கு எடுத்தால் உயிருக்கே ஆபத்துன்னு. ஏன் அந்த மாதிரி நான் இப்போ எனக்கு ஒருத்தன் வந்து ப்ரமோட்டுக்கு இப்போ தம்பி இதை பற்றி பேசினா அதை பற்றி நான் கேட்கணும். சார் இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது கொடுங்க, இதோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் பார்த்து அது நல்லதா அப்படின்னா மட்டும்தான் அதை செய்யணும், அதுக்குண்டான பணத்தை வாங்கணும்.
பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக எதை வேணா வந்துட்டு குதிச்சு ஸ்டெமினார் இல்லையா, டெஸ்டோஸ்டெரோன் பவர் இல்லையா, அது இல்லையா, இது இல்லை, என்னது? அதையெல்லாம் சரியா, கிரியேட்டின் தப்பான் நண்பர்களே. தவறான வழி நடத்திடுவாங்க. உங்களுடைய ஆரோக்கியமான எதிர்காலத்தை இந்த மாதிரி ஆளுக்கு கெடுத்துருவாங்க. கவனமாக இருங்க. அதாவது சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ரத்த சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிரியேட்டின் எடுக்கலாம். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கிரியேட்டின் எடுக்கலாம். அது போக அஸ்வகந்தா, கோக்சுரா, சீலாஜித்துனால இந்த மாதிரி ஆயுர்வேதிக் இருக்குல்ல, இது எல்லாமே எடுக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட் எடுக்கலாம். நார்மலான ஆளுகளுக்கு எடுக்கிறதுக்கு என்னங்க, அதை அவர் கிட்னி சட்டினி ஆயிரும்னு தவறான தகவல்களை சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வழி நடத்தல் இது. அதாவது பசங்க இதெல்லாம் கேட்காதீங்க. ஜிம்முக்கு போங்க, நல்லா பயிற்சி பண்ணுங்கள், நல்ல சப்ளிமெண்ட்டை, தரமான சப்ளிமெண்ட் எடுங்க. அப்போ தான் உங்கள் உடம்பு டெவலப் ஆகும். ஸ்டெராய்டு மாதிரி மருந்துகளுக்கு ரொம்ப தூரமாக இருங்க. இந்த மாதிரி ஃபேக் பாடியெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க.